ஏன் அந்த தியானத்தை பற்றி தெரியல? இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவன் பாக்கியமா. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாலும் பாயில் வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அல்லும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவன் பாக்கியமா. அவன் நீர்க்காலங்களும் நடப்பட்ட கன்றை போல காணப்பட்டு தன் காலத்தில் எழுதாவது இருக்கிற செடியை போல இருந்து கனி கொடுப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது எது செஞ்சாலும் தோல்வி. காரணம் என்ன? இது துன்மார்க்கம் இல்லாமல் எனக்கு தூக்கம் வராது. அவனே விட்டாலும் இவன் போய் நொன்னே அண்ணன் அவன்கிட்ட விடுற வச்சுக்குவாங்க. ஏன்னா அவர் எவ்வளோ கொலை பண்ணி இன்றைக்கி பெரிய பதவியில் இருக்கிறார், ஒரு பெரிய கட்சி வச்சுருக்கார். அவர் அப்படி வந்தார்னா போதும், என்ன இவனுக்கு நடக்காதெல்லாம் நடக்கும்ன்றது இவனோட விசுவாசம். அந்த துன்மார்க்கம் தெரிஞ்சு வைக்கிறதுல இவனுக்கு அந்த பிரபலத்தை தெரிஞ்சு வைக்கிறதுல, துன்மார்க்கில் பிரபலமானவன் அவனை தெரிஞ்சு வைக்கிறதுல இவனுக்கு அவ்வளோ அலாதி திருப்தி. அவன் வரலன்னா அந்த வைபவமே இல்லை. அவனை கூப்பிட்டா எனக்கு சமுதாயத்தை கீர்த்தி பெருக்கும். சுத்திகரிப்பு வேணும். என் கல்யாணம் சுத்திகரிக்கப்படாது. அந்த துன்மார்க்கனை கொண்டு வராத. பன்றிகளுக்கு மத்தியில் பரிசுத்தமான முத்துக்களை போடுகிறாய். வெளியில் போர்டு ஒண்டி போட்டுக்கிறது. இந்த காரியம் கருத்தில் வந்ததுன்னு உள்ளே வரதெல்லாம் குடிகாரன், உள்ளே வரதெல்லாம் துன்மார்க்கன், உள்ளே வரதெல்லாம் கொலைக்காரன், உள்ளே வரது சுத்திகரிக்கப்படாத ஜென்மங்க. சுத்திகரிப்பு என்றால் என்னன்றே தெரியாது. அவனுக்கு மட்டும் சொல்லலை, இதுக்கு கல்யாணம் எப்படி பண்ணுறதுனே தெரியலையே. அவன் உறவாக இருக்கட்டும் துறவாக இருக்கட்டும், அதுதான் சொல்கிறது. அன்னான வாழ்க்கையிலே இந்த துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் பரியாசக்காரனுக்கும் என் பந்தியில் இடமில்லை. தாவீது சொன்னான், பாவிகளுக்கு என் சபையில் இடமில்லை. அந்த ப்ராக்டிஸு பசங்க சின்ன வயசில் இருக்கிறப்ப எடுத்துகிட்டு வரணும். நம்மளுக்கு ஆதாயத்துக்காக நம்ம ஆட்டையை போட்டோன்னா கடைசியில் ஆவியானவர் நமக்கு வேறு விதமாக பாடத்தை கற்பிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ கடைசி lastminute.com மாதிரி நம்ம போயிட்டு கடைசி நேரத்தில் ஆண்டவரே எல்லா வேத வசதியும் வச்சு ஜெபிக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. எவன் ஜபம் பண்ணாலும் விளங்கவும் விளங்காது. இவ்வளோ டைம் கொடுத்தாச்சு உனக்கு, இவ்வளோ நாள் என்ன பண்ணி கொண்டு இருந்த? பொருளாதாரத்துக்கு சொல்லலை, எவ்வளோ சத்தியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருந்தா அந்த துன்மார்க்கனை சேர்ப்பீங்களா? இது நம்ம மட்டும் இல்லை, ஆபிரகாம், மோசே இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இவர்களெல்லாம் பெரிய முல்லாக தான் காணப்பட்டாங்க. எதுவும் ஒத்தாசைக்கு வராது. அதுதான் வேதம் சொல்லுது, ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேரே உன் கண்ணில் ஏறெடுத்துப்பார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு என் கண்ணில் ஏறெடுத்து பார்க்கிறேன். உனக்கு அன்று ஜனங்களை கத்தர் எழுப்ப வல்லவர். என் மாப்பிள்ளை எழுப்புறார், பொண்ணை எழுப்புறார், ஒரு குடும்பத்தை கொடுக்கிறார். நம்ம கல்யாணத்துக்கு வரதுக்கு ஆட்களை தரமாட்டார். பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் ஜனமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல சுத்திகரிக்கிற ஜனமாக இருக்கணும். வரவன் சுத்திகரிக்கிற பழக்கம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நடைமுறையில் அற்புதம் திருமணத்தில் எதிர்பார்க்கிற ஜனங்க இன்று உங்கள் திருமணத்தில் இருந்தாவது இது ஆரம்பிங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த திருமணம் நீங்கள் நினைக்கிறது போல அது பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. கர்த்தருக்கு பலமுள்ள காயிலும் பலவீன காயிலும் உதவி செய்து லேசான காரியம் கர்த்தருக்கு. ஆனால் அவருடைய காரியமாக நம்ம நிற்கணும்.